கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 85 வசனம் 12 முதற் பகுதி. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் அதிகமாக வாசிக்கின்ற பல வார்த்தைகளில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால் கர்த்தருடைய சித்தம் என்கின்ற வார்த்தை. கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும், உமக்கு சித்தமானால் இதை செய்யும், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று இந்த சித்தத்தை குறித்ததான வார்த்தை அநேக இடங்களில் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். சித்தம் என்றால் என்ற வேறொன்றுமில்லை, விருப்பம் என்று நாம் சொல்லலாம். கடவுளுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுக்கின்றாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இயேசுவானவர் இதற்கு முன்னோடியாக இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஆண்டவரை நோக்கி இறுதியாக ஜெபிக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே நடக்கட்டும் என்று சொல்லித் தருவார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அப்படி என்றால் என்ன? இந்த பாதை சிலுவை மரணம் என்பது எனக்கு மிகுந்த வேதனையான ஒன்று தான். இது என்னை விட்டு நீங்குவது உமக்கு விருப்பமானால் நீங்கும்படி செய்யும், இல்லை என்றால் நான் அதை எப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஜெபம்தான் அந்த ஜெபம். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய விருப்பத்திற்கு முற்றிலும் தன்னை அர்ப்பணித்தவராகவே இருந்தார். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் இரட்சகராக மீட்பராக உயர்த்தினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அது மாத்திரமல்லாமல் எந்த ஒரு சீஷருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் முழுவதும் கடவுளுடைய திரு விருப்பத்திற்கும் சித்தத்திற்கும் ஒப்பு கொடுத்தவர்களாகவே வாழ்ந்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான வார்த்தை தான். என்ன வார்த்தை? கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஏன் ஒரு மனிதன் கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நன்மையானதாகத்தான் இருக்கும். நல்லதை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றவர் தான் நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதை நடப்பித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. ரோமர் 8:28 நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம். அவர் மீது அன்பு கூறுகிற மக்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் கடவுள் மீது அன்பு வைத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும். காரணம், கடவுள் நன்மையை செய்கின்ற கடவுள். இன்னும் ஒரு இடத்துல பவுல் சொல்லுவார், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கின்ற கடவுள். பல நேரங்களில் நாம் வேகத்தில் கேட்க தெரியாமல் எதையோ கேட்டு விடுவோம். அதற்கு பிறகு நாம் யோசிக்கும் பொழுது, ஐயோ நான் இப்படியா கேட்டேன், இதையா கேட்டேன் என்று சொல்லி மனம் வருந்துகின்ற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஆசீர்வாதங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைக்கும் பொழுது கடவுள் என் ஜெபத்தை கேட்க மனமற்றவராய் இருக்கிறார் என்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றக்கூடும். அது அப்படி அல்ல. கர்த்தர் நீங்கள் நினைப்பதை விட ஒரு மேலான நன்மையை உங்களுக்கு செய்வதற்கு ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் என்று தான் அர்த்தம். அதற்கு நீங்கள் காத்திருங்கள். நிச்சயமாய் அந்த அற்புதம் நடக்கும். அப்பொழுது நீங்கள் இரட்டிப்பான மகிழ்ச்சினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மை தவிர எங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் நன்மை செய்ய முடியாத ஆண்டவரே. நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கடவுள், இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்கிறீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பமே எங்கள் வாழ்க்கையில் ஆகட்டும். இப்ப நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.